ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருக்கோம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு. முன்னெச்சரிக்கையா அந்த மாதிரியான நடவடிக்கை எந்த மாதிரி குழு அமைச்சிருக்கு? எல்லாம் பொறுமையா விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆமாம், அது இன்னைக்கு ட்விட்டரில் போட்டுனேன், வரும்போது ட்விட்டரில் போட்டேன். இன்றைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் 50 பேர் இருந்திருக்கிறாங்க. அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவியும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும். விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா? ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா? ஏங்க ரோட்ல போறவங்க வரவங்க ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்க வேணும். அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் சந்திக்கலாம். அது என்ன குழு என்னன்னு உங்களுக்கு தயவு செய்து நிருபர்களை பார்த்துட்டு யாரா இருக்கிறது எந்த கேள்வி கேட்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்கார், அவர் எங்க இருந்தாரு? கட்சியிலே கிடையாது, ஓபிஎஸ் இருக்கும்போது போய் சேர்ந்தாரு. அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவரு. அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேட்கறீங்க. ஏன்னா உங்க விவாத மேடைக்கு ஒரு ஆள் வேணும், அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க. அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு, அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க. எந்த விதத்தில் சரியா இருக்கும்? அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். எப்படி கற்பனை நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு 2019 நான் இப்பதான் குறிப்பிட்டேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 1,76,000 வாக்குகள் பெற்றாரா இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வெற்றி பெற்றது. இதே சேலத்தில் இதே மாதிரி தான். 2019 சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதுல அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல. 2019 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது 6 தொகுதியில் 5 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பத்தி ஓட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்ல 2019 திண்டுக்கல் நாடாளுமன்றம், அதுல நிலக்கோட்டை தொகுதி வருது. இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு, நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு. அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் 25,000 வாக்குல வெற்றி பெறாரு. திமுக 25,000 வாக்கு குறைந்திருக்கு சட்டமன்றத்தில். இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் பெறாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது, சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும். அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பார்த்தா வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி விளாத்திக்குளத்தில் அதே மாதிரி தான் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறாரு. மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது. அது மட்டும் இல்ல, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது 234 சட்டமன்றத்தில் 2 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த முறை 2024 சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில இல்ல, 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி இல்ல. அப்ப 2 இடம் தான் வெற்றி பெற்றோம் 2019. இப்போ 2024 அதிமுக 8 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில். கூட்டணி 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்குது. ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 10 இடத்துல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள். ஆமா, திமுக கேட்டு பாருங்க, திமுக எவ்வளவு சேர்த்திருக்கேன் அதையும் கேளுங்க. ஆக தேர்தல் நேரத்தில் நான் தான் சொல்றேன், இது நாடாளுமன்ற தேர்தலுங்க, சட்டமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சி தான் முன்னிறுத்துறாங்க. ஒன்று இந்தியா கூட்டணி, இன்னொன்று பாரதிய ஜனதா. நாங்கள் நடுநிலையோடு இருந்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஏன்னா தேசிய கட்சிகள், இது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது.
இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, மேகதாது அணையில் கட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுதா? காங்கிரஸ் ஆட்சியிலையும் சொல்லல. நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு 2007 அரசியல் வெளியிட்டாங்களா? வெளியிடலையே. அது ஒரு பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படிதான் மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா? அப்புறம் என்ன பிரயோஜனம்? மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதமோ அதைத்தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க கணிச்சிருந்தோம். என்ன தோல்வின்னு சொல்றீங்க? 2019 இப்படித்தான் இருந்தது. 2021 75 இடம் ஜெயிச்சோம் இல்லையா? 2 லட்சம் வாக்கு தாங்க குறைவு. மொத்தமா 2 லட்சம் வாக்கு தான் குறைவாக நாங்க அந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. பிரிந்து சென்று வந்த சென்டர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு? நாங்க பிரிந்து சென்றீங்க 1% அதிகம். நாங்க பிரிந்து சென்றவருக்கு பிறகு 1% கூடுதலா வாக்கு வாங்கியிருக்கிறோம். அதுல இருந்து என்ன ஆகுது? கட்சி பலமா இருக்குன்னு தான் பொருள்.